தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பயோஸ்கோப் பைல்வான் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது துணிவு படத்தின் திரை விமர்சனம். பொங்கலையொட்டி ஜனவரி 11ஆம் தேதி வெளியான படம் துணிவு. இந்த படத்தில் கதாநாயகனாக அஜித்குமார், மஞ்சு வாரியர், சமுத்திரகனி, ஜான் கொக்கேன், மை பா மோகனசுந்தரம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் எச். வினோத். இந்த படத்தை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் தயாரித்திருக்கிறார். தென்னார்காடு, சென்னை உள்பட தமிழ்நாடு முழுக்க ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டிருக்கிற படம் துணிவு. துணிவு படத்தின் கதை என்ன? கொள்ளையர்கள் சிலர் வங்கியை கொள்ளையடிக்க முயற்சிக்கிறார்கள். வங்கியின் உள்ளே நுழைந்து கலவரம் செய்கிற பொழுது உள்ளே வாடிக்கையாளராக நுழைந்த அஜித் ஒய்யாரமாக அமர்ந்திருக்கிறார். கேட்டதுக்கு நானும் கொள்ளையடிக்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நிஜமாகவே கொள்ளையர்களிடமிருந்து வங்கியை காப்பாற்ற முயற்சிக்கிறார் அஜித். ஆனால் வெளியே இருக்கிற காவல்துறையினர் அஜித்தையும் தீவிரவாதியாக கணக்கு போட்டு விடுகிறார்கள். வங்கி கொள்ளையர்களுக்கும் அஜித்துக்கும் மோதல் நடக்கிறது. அஜித்தின் கையில் துப்பாக்கி இருப்பதால் கொள்ளையர்களை தன்வசப்படுத்துகிறார். வெளியே காவல்துறை அதிகாரி சமுத்திரகனி கம்பீரமாக வெளியே கம்பீர நடை போடுகிறார். சமுத்திரகனியின் பிடியில் பாங்கி கொள்ளையர்கள் சிக்கினார்களா, பாங்கி கொள்ளையிலிருந்து தடுக்கப்பட்டதா என்பதுதான் மீதி கதை. இந்த படத்தில் முழுக்க ஆக்ஷன் ஹீரோவாக பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறார் அஜித். ஏற்கனவே பல படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக அஜித் நடித்திருந்தாலும் இந்த படத்தில் முழுக்க ஆக்ஷன் ஹீரோவாக நடித்திருக்கிறார் அஜித். டுமீல் 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 என்று துப்பாக்கி குண்டுகள் பறக்கின்றன. தனி ஒருவனாக 20-25 பேரை வீழ்த்துகிறார் அஜித். இடையிடையே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஸ்டெப்பு போட்டு அழகாக நடனம் ஆடுகிறார். அந்த மைக்கேல் ஜாக்சனாக மாறும் பொழுது தியேட்டரில் விசில் பறக்கிறது. ரசிகர்கள் குஷியில் கும்மாளமிடுகிறார்கள். இந்த படத்தில் மஞ்சு வாரியர் கதை நாயகி என்றால் மஞ்சு வாரியர். அஜித்திற்கு துணையாக வருகிற மஞ்சு வாரியர் வெளியே இருந்து ஒரு வேனில் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அஜித்துக்கும் மஞ்சு வாரியருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வேறு இருக்குது. இந்த படத்தில் பாவனி அவருடைய கணவர் அமீருடன் நடித்திருக்கிறார். இருவரும் பாதியிலேயே இறந்து போகிறார்கள். அமீரும் பாவனியும் உதட்டோடு உதடு லிப்லாக் காட்சியும் படத்தில் இடம்பெறுகிறது. பொதுவாக அஜித் படத்தில் முத்த காட்சி இடம்பெறாது. முதலாக அஜித் படத்தில் அமீரும் பாவனியும் லிப்லாக் முத்த காட்சி கொடுப்பது ஒரு பரபரப்பான விஷயம். இந்த படத்தில் கம்பீரமாக வருகிறார் சமுத்திரகனி. ஆழமான பாத்திரம்தான், ஆனால் அவர்தான் அழுத்தமாக நடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அதிகாரிக்குடைய கம்பீரம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தெரியுது. ஒரு வடநாட்டு கமாண்டர் வந்து உத்தரவிடுகிறார், இது தமிழ்நாடு, உங்கள் அதிகாரம்லாம் இங்கே செல்லாது என்று அரசியல் வசனம் பேசுகிறார் சமுத்திரகனி. அடிக்கடி உயரதிகாரிகளுடன் பரிமாற்றம் செய்து கொள்கிறாரே தவிர உள்ளுக்கு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலை. கொஞ்சம் ஜவ்வாக தான் தெரியுது. இந்த படத்தை பொறுத்தவரையில் அஜித் பேச வேண்டிய முக்கியமான டயலாக்கை சமுத்திரகனி பேசியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏன்னா அஜித் வந்து அரசியல் டயலாக் பேசுவதை விரும்புவதில்லை. அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வெள்ளை தாடி, வெள்ளை முடி, வெள்ளை உடையுடன் பாவனி வருகிறார். எடுப்பாக இருக்கிறார். இத்தனை வயசானாலும் இன்னமும் இளமையாகத்தான் தெரிகிறார் அஜித். ஆனால் அவர் 58 வயசுங்கிறதுனால இந்த படத்தில் மஞ்சு வாரியருடன் ஜோடி சேர்ந்தாலும் ஜோடியாக நடித்தாலும் டூயட் காட்சி என்றெல்லாம் எதுவும் இல்லை. கடைசியில் ஒரு குத்தாட்டம் போடுறாரு. அது வந்து டைட்டிலோடு சேர்ந்து, இறுதி டைட்டிலோடு சேர்ந்து வருகிறது. ஆனாலும் அந்த காட்சியில் ரசிகர்கள் கும்மாளமிடுகிறார்கள். இந்த படத்தில் அஜித்திடமிருந்து எதிர்பார்த்து வந்த ரசிகர்கள்
கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா எந்த படத்திலும் இல்லாத அளவுக்கு முதல் காட்சியிலிருந்து இன்டர்வல் வரைக்கும் ஒரே டுமில் 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 சண்டை. ஆனாலும் எந்த இடத்திலும் போரடிக்காமல் விறுவிறுப்பாக பரபரப்பாக சண்டை காட்சிகளை எடுத்திருக்கிறார் சுப்ரீம் சுந்தர். இந்த படத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறவர் ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர். ஏனென்றால் இப்போதெல்லாம் சினிமாவில் சண்டை காட்சிகளை கேமரா ஆக்ஷன் என்று சொல்லிக்கொள்வதோடு படமாக்குவது சண்டை இயக்குனர் தான். எனவே இந்த படத்தின் இயக்குனர் எச் வினோத்தை விட அதிகமாக உழைத்திருப்பவர் சுப்ரீம் சுந்தர் தான். 60% காட்சிகளை இயக்கியிருப்பவர் சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டர். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். ஏனென்றால் முழுக்க முழுக்க அஜித்தை ஆக்ஷன் சுப்ரீம் ஸ்டாராக மாற்றியிருப்பவர் சுப்ரீம் சுந்தர். இந்த படத்தில் ஒளிப்பதிவு நீரவ் ஷா. வெற்றி படங்கள் பலவற்றுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் நீரவ் ஷா. இந்த படத்தில் ஒரு பேங்கில் நடக்கும் கொள்ளையை மையமாக வைத்து தன்னுடைய கேமராவின் சித்து விளையாட்டுகளை அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார் நீரவ் ஷா. வெளிப்புற படப்பிடிப்பானாலும் சரி, இரவு நேர படப்பிடிப்பானாலும் சரி, அட்டகாசமாக பணிபுரிந்திருக்கிறார் நீரவ் ஷா. இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார். 2 பாடல் காட்சிகள் பிரமாதம். ஆனால் பின்னணி இசையில் கோட்டை விட்டு விட்டார் ஜிப்ரான் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். மற்றபடி இதெல்லாம் பிரமாதப்படுத்தி இருக்கிறார் ஜிப்ரான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. படத்தின் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் எச் வினோத். முழுக்க முழுக்க சண்டை படமாக, அதிரடி ஆக்ஷன் படமாக இயக்கியிருக்கிறார் எச் வினோத். ஆனால் படத்தின் கதை என்னவோ நிறைய படங்களில் வந்தது போல தோன்றுகிறது. சமீபத்தில் கூட காலேஜ் ரோடு என்ற படத்தில் இதே கதைதான். பேங்கி கொள்ளை. ஏன் பேங்கியில் கொள்ளையடிக்கிறார்கள் மாணவர்கள், எப்படி கொள்ளையடிக்கிறார்கள் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதை. காலேஜ் ரோடு படத்தின் கதையும் துணிவு படத்தின் கதையும் ஒன்றுதான், படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, ஜென்டில்மேன் கதையினுடைய இன்ஸ்பிரேஷன் தான் காலேஜ் ரோடு கதை. ஜென்டில்மேன்லையும் அர்ஜுன் நிறைய கொள்ளையடிப்பார், மாணவர்களை படிக்க வைப்பார். அதுபோலத்தான் இந்த கதையும். சாமானிய மக்கள் வங்கியில் கடன் வாங்கும் பொழுது அந்த கடன் வாங்குகிற பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குது என்பது தெரியாமலேயே கடன் கிடைக்கிறது என்ற ஆசையில் கையெழுத்து போட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த பத்திரத்தில் உள்ள விதிகள் சிலந்தி வலையைப் போல நம்மை கவ்விக்கொள்ளும். ஒழுங்காக வட்டி கட்டினீங்கன்னா தப்பிச்சிங்க. எங்கேயாவது ஜெர்க்காயி வட்டி கட்டலன்னு வச்சிங்க, சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்டு வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு உங்களை கபலீகரம் செய்துவிடும் என்பது தான் இந்த படத்தின் கதை. வங்கியில் கடன் வாங்கும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் பொழுது மிகவும் கவனம் தேவை. எந்த நேரத்துலையும் உங்கள் பணத்தை கையாடல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க. நீங்கள் அவனிடம் வழக்கப்பட முடியாது, திரும்பவும் பணத்தை பெற முடியாது. எனவே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து எச்சரிக்கையுடன் பண்ண வேணும். இல்லைனா பேசாமல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு பொத்திக்கிட்டு இருங்க, உங்களுக்கு அந்த பணத்துக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பாதுகாப்பு இல்லை என்பது தான் படத்தினுடைய கதை. அந்த துணிவு படத்தில் துணிவாக அஜித் சண்டை போடுவது மட்டுமல்ல, துணிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் பேங்கி விஷயத்தை பற்றி. அது ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். துணிவு படம் முழுக்க முழுக்க சண்டை காட்சிகளுக்கு சர்க்கரை பொங்கல். சண்டை பிரியர்கள் விரும்பி கைத்தட்டி மகிழ்வுடன் பார்ப்பார்கள். இதில் கூடுதல் ஒரு தகவல் என்னென்னா, துணிவு படத்தின் அதிகாலை 1 மணி காட்சிக்கு சென்ற ரசிகர் ஒருவர் லாரியின் மீது ஏறி டான்ஸ் ஆடி தவறி விழுந்து இறந்து விட்டார். ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இது நான் மட்டும் வேண்டுகோள் விடுக்கவில்லை, இயக்குனர் எச் வினோத்தும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். படங்கள் பார்க்க வேண்டியதுதான். படங்கள் பார்ப்பது நம்முடைய பொழுதுபோக்குக்காக. பொழுதுபோக்கு என்பது எப்போதென்றால் நம்முடைய கடமைகளெல்லாம் முடித்த பிறகு, வேலையை முடித்த பிறகு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவதற்காக, களைப்பான மனசுக்கு இளைப்பாறுவதற்காக நாம் பொழுதுபோக்காக படங்களை பார்க்குறோம். ஆனால் படங்களை பார்ப்பதையே வேலையாக வைத்து கொண்டுதான் அது நடக்காது. ஏன்னா இன்றைக்கி 1000 ரூபா டிக்கெட்டு கொடுத்து நீ போய் பார்க்க போகிற,
அங்கே தவறி விழுந்து செத்து போயிட்டாங்க அந்த ரசிகர். அந்த ரசிகர் குடும்பத்துக்கு யார் ஆறுதல் சொல்வது, யார் காப்பாற்றுவது? இன்னும் சொல்லப்போனால் அஜித் மீது எந்த குற்றமும் இல்லை. ஏனென்றால் அவர் ரசிகர் மன்றங்களை கலைத்து விட்டார், நற்பணி மன்றங்கள் என்பதை முழுமையாக கலைத்து விட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரசிகர்களே யாருக்கு வேண்டுமானாலும் ரசிகர்களாக இருங்கள், ஆனால் எல்லா படங்களையும் பாருங்கள், நல்ல படங்களை பாருங்கள், நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த கட் அவுட் வைக்கிறது, பால் ஊற்றுறது இதெல்லாம் வேண்டாம். ஏதாவது உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்மை செய்யுங்க. நடிகர்களுக்கு பால் ஊற்றுறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு தான் நடிக்கிறோம். சம்பளம் வாங்கிவிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம். சந்தோஷப்படுத்துகிறோன்னா சும்மா ஒன்றும் சந்தோஷப்படுத்தலை, நீயும் காசு கொடுக்குற. ஆனால் நான் காசு வாங்கிட்டு உனக்கு சந்தோஷப்படுத்துகிறேன், நீ காசு வாங்கிட்டு நீ சந்தோஷத்தை பெற்றுக்கிற. இதுதான் உண்மையை தவிர ரசிகர்களுக்கு நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருக்காதீர்கள். நடிகர்கள் மீது பைத்தியக்காரத்தனமான மோகம் வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறார் அஜித். இதை புரிந்து கொள்ள தவறாதவர்கள் அஜித் ரசிகர்களாக இருக்க மாட்டார்கள். அஜித்துடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு நடப்பவர்கள் தான் அஜித்துடைய அபிமானிகளாக இருப்பார்கள். எதுக்கு 1 மணிக்கு நள்ளிரவு 1 மணிக்கு சினிமாவில் போய் உட்காந்துக்கிட்டு எதுக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு? ஏதோ ஒரு 6 மணி படம் பார்க்குறியா, பகல் 3 மணி படம் பார்க்குறியா, ஏன் காலையில் 11 மணி ஷோ பார்க்குறியா, பரவாயில்ல. எதுக்கு அதிகாலை 1 மணிக்கு போய் படம் பார்க்கணும்? அப்படி என்ன வந்துருச்சு? அப்படி படம் பார்த்து தான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. அதனால் தயவு செய்து இந்த 1 மணிக்கு 4 மணிக்கு போய் படம் பார்க்கறது நிறுத்துங்க. இதுக்கு இந்த சமயத்தில் நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி சார்பில் அரசாங்கத்துக்கு கொடுக்குற கோரிக்கை என்னென்னா, தயவு செய்து பொழுதுபோக்கையே மையமாக்கி விடாதீர்கள். பொழுதுபோக்கில் மக்களை மயக்கமடைய செய்து விடாதீர்கள். படம் பார்க்க வேண்டியதான். 1 மணிக்கு எங்கேயாவது பள்ளிக்கூடம் திறந்துதா? 1 மணிக்கு எங்கேயாவது ஃபேக்ட்ரி நடக்கும். மற்றபடி அலுவலகங்கள் 1 மணிக்கு எங்கேயாவது செயல்படுவதை பார்த்துருக்கீங்களா? எதுக்கு 1 மணிக்கு 4 மணிக்கு ஷோ போடுறீங்க? இனிமேல் தயவு செய்து அரசாங்கம் ஒரு நள்ளிரவு 1 மணி காட்சி, அதிகாலை 4 மணி காட்சியெல்லாம் தடை பண்ணுங்க. அதுக்கு அனுமதி கொடுக்காதீர்கள் என்பது தான் நம்முடைய வேண்டுகோள். அப்படி அனுமதி கொடுக்குற சூழ்நிலையில் தான் இப்படி அடியை தேடி நடக்கிறது. ரோனி தியேட்டரில் அஜித் படத்தை கழிச்சிருக்காங்க, விஜய் பேனரை கழிச்சிருக்காங்க. அடிதடி விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் அடிதடி நடந்திருக்கு. ஏங்க, விஜயும் அஜித்தும் நெருங்கிய நண்பர்கள். ஒருவர் வீட்டில் ஒருவர் அடிக்கடி விருந்து சாப்பிட்டு கொள்கிறவர்கள். உங்களுடைய அபிமான நடிகர் அஜித்தும் விஜயும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அந்த அடிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் முட்டாள்தனம் உங்களுக்கு புரியும். இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை. துணிவு படத்துக்கு 100க்கு 40 மைப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.